மதுரை மாவட்டம் செல்லூர் அருகே உடல் எடையை குறைக்க வெங்காரம் என்ற மருந்தை சாப்பிட்ட மாணவி இரத்தத்துடன் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. உடற்பயிற்சி, சத்தான உணவு என ஆரோக்கியமான வழியை விட்டு யூடியூபில் இயற்கை மருத்துவரின் வீடியோ பார்த்து வேதிப்பொருளை சாப்பிட்டதால் நேர்ந்த துயர சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உடலை மெலிதாக்க நாட்டு மருந்து சாப்பிட்டு அறியாமையால் உயிரிழந்த கல்லூரி மாணவி. மகள் போன சோகம் தாங்க முடியாமல் கண்ணீர் வடிக்கும் தந்தைக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? மதுரை செல்லூர் மீனாம்பாள்புரம் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் விஜயலட்சுமி தம்பதியின் மகள் கலையரசி. இவர் தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் சற்று பருமனாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் தனது உடல் எடையை குறைத்து மெலிதாக தெரிய வேண்டும் என்பதற்காக சோசியல் மீடியாக்களில் கொட்டி கிடக்கும் வீடியோக்களை பார்த்து வழிமுறையை தேடி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இணைவோம் இயற்கையோடு என்ற யூடியூப் சேனலில் இயற்கையாக எவ்வாறு எடையை குறைப்பது என்ற வீடியோ ஒன்றை பார்த்திருக்கிறார். அதில் இயற்கை வைத்தியர் என பெயர் வைத்துக் கொண்டு கிருஷ்ணகுமார் என்பவர் வெங்காரம் ட்ரீட்மெண்ட்டை கூறியதாக சொல்லப்படுகிறது. வெங்காரத்தை சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகள் மற்றும் தசைகளை உருக்கி உடல் குறையும் என கூறியிருக்கிறார். அந்த வீடியோவில் சொன்னதைப் போல் கடந்த சனிக்கிழமை பழுக்க காய வைத்த சட்டியில் வெங்காரத்தை பொரிய வைத்து தேனுடன் கலந்து அவர் சாப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. அதனை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே வெலவெலத்து போன மாணவிக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இதனால் பதற்றமடைந்த பெற்றோர் மகளை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர். மாலையில் வீடு திரும்பிய இளம் பெண்ணுக்கு மீண்டும் உடல்நலம் குன்றியதால் மற்றொரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சற்று உடல்நலம் தேறியவுடன் வீட்டுக்கு அழைத்து வரப்பட்ட மாணவிக்கு இரவு 11 மணி அளவில் இரத்தத்துடன் வாந்தியும் வயிற்றுப்போக்கும் ஏற்படவே முதலில் சாதாரண வயிற்றுப்போக்கு பிரச்சனை என நினைத்த பெற்றோருக்கு இடியாய் இறங்கி உள்ளது. மாணவி தன் சுயநினைவை இழந்து என்ன விட்டுடாதப்பா, காப்பாத்துப்பா என கதறியதைக் கண்டு தவித்து போன பெற்றோர் உடனே மகளை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர். செல்லும் வழியிலும் வாந்தியும் வயிற்றுப்போக்குமாக இருக்கவே பெற்று வளர்த்த பெற்றோர் மடியிலேயே மகளின் உயிர் பிரிந்தது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் சமூக வலைத்தளங்களில் பலர் கூறும் வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு முன்பாக பலமுறை ஆராய வேண்டும் என்றும் டயட்டீஷியனை சந்தித்து முறையான உணவு பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் என தனியார் மருத்துவமனையின் மருத்துவர் யசோதா பொன்னுசாமி அறிவுறுத்தினார். ஆன்லைனில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணாலும் அது அந்த ரிலையபிள் சோர்ஸஸ் இருக்கா அப்படிங்கிறது, அவங்க அதுக்கு உண்டான ப்ரொஃபஷனல்ல இருந்து வந்திருக்காங்களா என்னங்கிறது அதெல்லாம் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் ஆக்சுவலாக அது ஆரம்பிச்சிருக்கணும். அப்படியே இருந்தாலும் அது அட்வைசபிள் இல்லை ஆக்சுவலாக. ஸோ நேராக ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கிட்ட நேராக கன்சல்டேஷன் மாதிரி போய் அவங்க அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, அவங்களோட ரெக்கமெண்டட் கேலரிஸ் எவ்வளோ, ப்ரோட்டீன் எவ்வளோ, ஃபைபர் எவ்வளோ, அந்த மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரெண்டுமே பார்ப்போம். ஆஸ் அ டயட்டீஷியனாக நாங்கள் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இது எல்லாமே பார்த்து தான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. உடலை ஃபிட்டாக வைத்திருக்க வேண்டும் என இன்றைய தலைமுறையினர் ஜிம்களுக்கு படையெடுத்து வரும் நிலையில் பலர் சமூக வலைத்தளத்தில் குப்பைகளைப் போல் கொட்டி கிடக்கும் டயட் முறைகளை பார்ப்பதையே ஒரு வேலையாக வைத்திருக்கின்றனர். இதனை பயன்படுத்தி கொண்டு பலரும் படித்து பட்டம் பெற்ற டயட்டீஷியன்களுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் வியூஸ், லைக்ஸ்காக கண்டவற்றையெல்லாம் கூறி வருவதன் விளைவுதான் இதுபோன்ற சம்பவம்.